நுங்கம்பாக்கம், டி-நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் விட்டு பெய்த கனமழை. பூந்தமல்லி, பள்ளிக்கரணை, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சென்னையின் 13 இடங்களில் மிக கனமழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக துறைப்பாக்கத்தில் 19.5 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் பேஷன் பிரிட்ஜ் ரயில் நிலையத்திற்கும் இடையே மழையின் காரணமாக அறுந்த மின் வயர். அந்த வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் சற்று தாமதமாக புறப்பட்டதாக தகவல். மதுரவாயில், அம்பத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், மதுரவாயில், பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை. சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. வங்கக்கடலில் வரும் 25ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா, மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சிறையில் இருந்தும் பதவியில் இருக்கும் அணுகுமுறை தொடர்ந்தால் ஊழலை எப்படி எதிர்த்து போராட முடியும் என பிரதமர் மோடி கேள்வி. ஒரு அரசு ஊழியர் 50 மணி நேரம் சிறையில் அடைக்கப்பட்டால் தானாகவே அவர் வேலையை இழக்கிறார் எனவும் பேச்சு. ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகப்போவதில்லை என நெல்லை பாஜக பூத் கமிட்டி கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ராகுல் காந்தி பிரதமராக வரவே முடியாது எனவும் திட்டவட்டம். ஊழல் செய்தால் பிரதமராகவே இருந்தாலும் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஊழல் செய்தவர்கள் ஆட்சியில் இருக்கலாமா என பொன்முடி, செந்தில் பாலாஜி பெயர்களை குறிப்பிட்டு கேள்வி. சென்னையில் 8 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட மாநாடு நடைபெறும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது நமது கடமை. பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் அண்ணாமலை பேச்சு. பீகாரில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் யாத்திரையில் வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. அடுத்தடுத்த நாட்களில் சித்தராமையா, ஹேமந்த் சோரன், ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டவர்களும் பங்கேற்பதாக தகவல். இருபது ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பழைய வாகனங்களின் புதுப்பித்தல் கட்டணம் உயர்வு. இலகு ரக வாகனங்களுக்கு 5000 10,000ஆகவும், இருசக்கர வாகனங்களுக்கு 1000 2000 ரூபாயாகவும் அதிகரிப்பு. ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை 4 நாள் பயணமாக ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு பயணம் செய்கிறார் பிரதமர் மோடி. ஜப்பானில் வருடாந்திர உச்சி மாநாட்டிலும் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டிலும் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. வரும் 30ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. தேர்தல் பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனை. விஜய் எங்க வீட்டு பையன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. கேப்டனின் தம்பிதான் விஜய், அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் பெருமிதம்.
மதுரை தவேக மாநாட்டில் ரேம்ப் வாக் மேடையிலிருந்து விஜய் எடுத்த செல்ஃபி வீடியோ. உங்க விஜய் உயிரென வரனா என்று சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நடத்திய போராட்டம் நிறைவு. 12 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க கடலுக்கு மீனவர்கள் சென்றனர். பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவிகள் வீடியோ வெளியிட்ட விவகாரம். சைல்டு ஹெல்ப்லைன் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வீடியோ வெளியிட்டு மாணவியின் தாயார் ஆதங்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா திருத்தேரோட்டம். அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆவணி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பிரிண்டர் ஆப் மூலம் இளைஞரிடம் பணம் பறித்த கும்பல். புகாரின் அடிப்படையில் ஒரே நாளில் 4 பேரை கைது செய்த காவல்துறை. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சந்திப்பு. விண்வெளி அனுபவங்கள் குறித்து கேட்டறிந்த குடியரசுத் தலைவர். குஜராத், ஹரியானா, உத்தரகாண்ட் மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கிழக்கு ராஜஸ்தானில் அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தடை செய்யப்பட்ட சீனாவின் டிக்டாக் செயலிக்கு அனுமதி அளிக்கவில்லை. தடை நீக்கப்பட்டதாக பரவும் தகவல் தவறானவை என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கான ஒழுங்குமுறை மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு சேவைகளை வழங்கினால் 3 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம். விளம்பரம் செய்தால் 2 ஆண்டு சிறை மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம். டெல்லியில் வரும் செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூடும் என அறிவிப்பு. ஜிஎஸ்டியை இனி 5 மற்றும் 18 மாற்றுவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் ஆலோசிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்படும் என்று தகவல். உத்தரகாண்ட் மாநிலம் ஜாமோலி பகுதியில் ஏற்பட்ட மேக வெடிப்பு. ஏராளமான வீடுகள் முற்றிலுமாக சேதம். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு. தமிழகத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். திரையில் விஜயகாந்தை பார்த்ததும் கதறி அழுத பிரேமலதா. அமெரிக்காவில் வசிக்கும் 5.5 கோடி வெளிநாட்டினரின் விசாக்கள் மறுபரிசீலனை செய்யப்படும். விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் வெளியேற்றப்படுவார்கள் என்று ட்ரம்ப் அறிவிப்பு. 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான குலுக்கல் நிகழ்வு தேதியை அறிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். வாஷிங்டன் டிசியில் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் குலுக்கல் நிகழ்வில் குழுவுக்கு 4 நாடுகள் என 12 குழுக்கள் பிரிக்கப்படும் என அறிவிப்பு.
உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ஃபைனல் போட்டிக்கான முதல் டிக்கெட்டை பெற்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். டிக்கெட் எண்ணில் அமெரிக்காவின் 45 மற்றும் 47வது அதிபர் என்பதை குறிக்கும் வகையில் குறியீடு. ஓபன் ஏஐ நிறுவனர் சாம் ஆல்ட்மன் அடுத்த மாதம் இந்தியா வருகை. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஓபன் ஏஐ தனது முதல் அலுவலகத்தை டெல்லியில் தொடங்க இருப்பதாக அறிவிப்பு. மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கினியாவின் தலைநகர் அருகே மலையடிவாரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு. பல வீடுகள் மண்ணில் புதைந்ததில் 15 பேர் உயிரிழப்பு. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கப் பதக்கம் வென்றார் தமிழகத்தின் இளவேனில் பாலறிவன். 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் 253.6 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து சாதனை. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான திருத்தப்பட்ட அட்டவணை வெளியீடு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற இருந்த போட்டிகள் அனைத்தும் நவி மும்பைக்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு. சென்னை கூவத்தூரில் இன்று நடைபெறவுள்ள அனிருத்தின் ஹுக்கும் இசை நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிமன்றம் திட்டவட்டம். நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் நாளை வெளியிடப்படும் என அறிவிப்பு. செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்களிடையே எகிரும் எதிர்பார்ப்பு.